வணக்கம் அக்கா எல்லாருக்கும். காலையில் குழி எடுத்ததில் இப்போ கண்டு போய் நட போகிறோம். வாங்க கண்டுகளை நடலாம். நாகவரம் முழுக்கவே பசுமையாக இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப நாள் கனவு. ஆனாலும் சில இடங்களில் கட்டடங்கள் வர வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. கண்டுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்தந்த குழிகள் கிட்ட வச்சுட்டு அப்போ தான் ஈஸியாக நடுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னவோ தெரியல, மணி 4 மணிக்கு மேலே ஆகுது. அப்போவும் அதிகமான வெயில் அடிக்குது. நம்ம என்றைக்கெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் வெயில் அடிக்கும். அது இயற்கைக்கு அப்படி தான். நம்ம என்ன ஒரு செயல் செய்கிறோமோ, ஃப்ரீயாக சும்மாவே உட்காந்தோன்னா மோடம் போட்டு ஒரு மாதிரி இருக்கும். வேலை செய்யும்போது வெயில் அப்படியே ஓவரான வெயிலாக இருக்குது. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பில்லை. அந்த வெயிலோட கண்டு நடுறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் வேறு எதுலேயுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மரம் செடி எது வாங்கி வச்சாலும் ஒரு உயிரை உருவாக்குறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்கு நிறையவே இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அம்மாவங்களோட பூஜைக்கு அதுக்கப்புறம் அன்னதானம், அதற்கு பிறகு செடி நடுவது. என்னடா இப்படியே சொல்லிகிட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எனக்கான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு அம்மாவோட பூஜை, 2வது அன்னதானம் கொடுக்கறது, 3வது இந்த மாதிரி செடி மரங்கள் எல்லாம் வாங்கி ஆசாசியாக நட்டு அது அப்படியே தழுக்கும்போது அதை பார்க்குற அந்த ஒரு ஆனந்தம், அது எனக்கு உலகத்தில் பெரிய 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 மகிழ்ச்சியாக மனசில் இருக்கும். ஒவ்வொன்றையும் இது எப்படியாவது தினமும் ஒரு நேரமாவது பார்த்துட்டு போயிடுவேன். எது எப்படி இருக்குது, என்ன மாதிரி. அதை என் கூட பேசுகிறது ஒரு மாதிரி குரல் கம்முதில்லை. என் கூட பேசுகிறது என்னால் உணர முடியும். தண்ணி இல்லைனாலும் இல்லை ஏதாவது காய்ச்சிருந்தாலும் பறித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி கூட நிறைய நான் உணர்ந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் அவங்க என் கூட பேசுவாங்க. இந்த ஒரு இடத்த ஃபுல்லாகவே ரோஜாப்பூ மல்லிகைப்பூ கலந்து ஒரு கார்டனாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது ஃபுல்லாகவே ரோஸு மல்லிகை வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பவள மல்லி இருக்குது. இந்த ரோஜா எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரோஜா பூத்துது அப்படின்னா நல்லா அப்படியே ரத்த கலரில் பூக்கும், நிறைய பூக்கும். ஒரு செடிக்கு 5-6 பூ பூக்கும். மொத்தமாக இது எல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அம்மாவங்களுக்கு எதுவும் கடையில் வாங்க தேவையில்லைல்ல. பூஜைக்கு இப்போவே கடையில் வாங்க தேவையில்லை. பூஜைக்கு அன்றாடம் நாகபுரத்துக்குள்ளே கார்டனுக்குள்ளே போயிட்டால் போதும். அம்மாவங்களுக்கு தேவையான பூவெல்லாம் அவங்களே கொடுத்துடுவாங்க. அப்புறம் எப்படி அன்றைக்கி இருந்த அதே மாதிரி தான். ஆரம்ப காலத்தில் ஆலயம் நிறுவுறதுக்கு முன்னாடி இருந்து அம்மா புத்தா இங்கே சுயம்பாவை ஒளியாக வந்தப்போ இருந்து நம்ம பூக்கள் கடையில் வாங்கிறது இல்லைன்னா ஏதோ ஒரு காட்டு பகுதி, யாரும் பூக்கள் அப்படியா கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நான் வச்ச ஒவ்வொரு செடிகளும் நந்தியாவட்டை கூட அம்மாவுக்கு பூஜைக்காக நான் பயன்படுத்தியிருக்கேன். இருக்கிறத வச்சு தானே பயன்படுத்திக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரிலாம் அம்மாவங்க எதுனாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அம்மாவங்க ரொம்ப என்னை விட கஷ்டப்பட்டதுன்னா அம்மாவங்களை தான் சொல்லுவேன். அம்மாவங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற தெய்வத்தை தான் தங்கங்களா சொல்கிறேன். ஒரு வழியாக கண்டுகளை நட்டு முடித்து வெயில் அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு. 5:30-6 மணி ஆக போது இன்னும் வெயில் அடிக்குது. பார்த்திங்கன்னா இதில் 2 ரோஸ் செடி இந்த கலர் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோஜாக்களை எல்லாம் ரெட் கலரு, இந்த பக்கம் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெட்டு. இது மட்டும் ஒரு பிங்க் கலராக வந்திருக்கு. ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. செடிக்கு எப்படி 5 மொட்டு 6 மொட்டு இருக்கும். நம்ம நட்டு முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. வாத்துக்களை எல்லாம் கரெக்டாக 5:30-6 மணி ஆனால் முருகன் கோவிலுக்கு பின்புறம் இந்த 3 வாத்தும் வருவாங்க. அன்னப்பறவை கொஞ்ச நேரமாவது அங்கே உட்காந்துட்டு போவாங்க. சரி தங்கங்களா, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். நட்ட செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட போகிறேன். நீங்களும் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச மரம் செடிகளை உருவாக்குங்க தங்கங்களா. முடிஞ்ச வரைக்கும் தொட்டிலையாவது, இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தொட்டியில் கூட ஒரு 4-5 செடிகள் வச்சு பாருங்கள். மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம், ஆனந்தம்
இது எல்லாமே கிடைக்கும். ரொம்ப மகிழ்வாக இருக்கும். மல்லிகைப்பூ பாருங்களேன் எவ்வளோ மொட்டு விட்டுருக்காங்கன்னு. நன்றி தங்கங்களா, இன்றைக்கி இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில். வணக்கம்.